அனைவருக்கும் வணக்கம். இப்போ பாருங்கள், டெட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இது 9th முதல் பாடத்தில் இருக்குது. திராவிட மொழி குடும்பம் அப்படிங்கிற பாடத்தில் இந்த ஒன் வேர்டெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. திராவிட மொழிகளில் மூத்த மொழியாய் இயங்குவது டேஷ். திராவிட மொழிகளில் மூத்த மொழியாய் இயங்குவது தமிழ் தான். எப்பயுமே மூத்த மொழி, பழமையான மொழி அப்படின்லாம் கேட்டால் தமிழ் தான். அடுத்தது, திராவிட மொழிகளில் ஒப்பிலக்கணம் என்னும் நூலை இயற்றியவர். திராவிட மொழிகளில் ஒப்பிலக்கணம் என்னும் நூலை இயற்றியவர் கால்டுவெல். அது ஞாபகம் வச்சுங்க, கால்டுவெல். ஒப்பிலக்கணம் கால்டுவெல். அடுத்தது, சமஸ்கிருத கலப்பின்றி தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி. அதுவும் தமிழ் தான். சமஸ்கிருத கலப்பின்றி தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி தமிழ். அடுத்து, பணத்தாளில் தமிழ்மொழி இடம்பெற்றுள்ள வெளிநாடுகள். பணத்தாளில் தமிழ்மொழி இடம்பெற்றுள்ள வெளிநாடுகள். வெளிநாடுகளில் தமிழ்மொழியை பணத்தாளில் வச்சுருக்க இடம்பெற வச்சுருக்காங்க. அது எந்த நாடு அப்படின்னா மொரிஷியஸ், இலங்கை. மொரிஷியஸ், இலங்கை. அடுத்தது, உலக தாய்மொழி நாள் February 21. உலக தாய்மொழி நாள் February 21. அடுத்து பார்த்திங்கன்னா, தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள். இலங்கை, சிங்கப்பூர். தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் இலங்கை, சிங்கப்பூர். இதை நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது இந்த பாடத்தில் இது முக்கியமான கேள்விகள். இதை பார்த்து வச்சுங்க. நன்றி.